ते जगन्नाथ बलदेव सुभद्रा महारानी कदम ते राधा गोपाल जी कदम ते गौरंग महानित्यानंद प्रभु कदम जय श्री प्रभुपाद महाराज कदम गुरुनाथ कदम தொடர்ந்து வந்து பகவத்கீதை கிளாஸ் பண்ணிப்போம். கிளாஸ் முதல்படி அனைவருக்கும் ஹரே கிருஷ்ணா. ஓகே, அனைவருக்கும் வந்து புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஓகே, ஸ்ரீமத் பகவத்கீதா உண்மையுறவே அத்தியாயம் 14 சாப்டர் 16 தெய்வீகம் மற்றும் அசுர இயல்புகள் பதம் 22 டெக்ஸ்ட் 22. ஏதை விமுக்த கௌந்தேயா தமோத்வாரை ஸ்ரீவீர்ணரஹ ஆசரயாத்மனா ஸ்ரேய ததோ யாதி பராங்கதி. மொழிபெயர்ப்பு. குந்தியின் மகனே, நரகத்தின் இந்த 3 கதவுகளிலிருந்து தப்பிய மனிதன் தன் உணர்விற்கு அனுகூலமான செயல்களை செய்து படிப்படியாக பரம இலக்கை அடைகின்றான். ஹரே கிருஷ்ணா. ஓகே, நம்ம வந்து இந்த ஸ்லோகம் தொடர்ந்து பார்க்கலாம். ஸ்ரீமத் பகவத்கீதா. ஓகே, இது வந்து டிமானிக் குவாலிட்டிஸ் அண்ட் வந்து தேவாஸ் பத்தியும் ரெண்டு பத்தி பேசுறாங்க. குட் குவாலிட்டி அண்ட் பேட் குவாலிட்டிஸ் எவ்வளவு தொடர்ந்து படிச்சிருக்கிறோம். இன்னைக்கு வந்து 22 வந்து என்னன்னா டேரக்டா வந்து சில விஷயம் சொல்றாங்க. பட் இந்த ஸ்லோகத்துல வந்து ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் இருக்கு. இதுக்குள்ள வந்து ஒரு ஹிண்ட் வச்சிருக்காரு, ஒரு மறைவாக ஒரு விஷயம் இருக்கு. அதை வச்சு தான் இந்த ஸ்லோகம் வந்து பேஸ் பண்ணியிருக்கு. ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா குந்தின் மகனை, ஓகே, சன் ஆஃப் குந்தி, நரகத்தின் இந்த 3 கதவுகள். ஓகே, நரகத்துக்கு போறதுக்கு 3 விஷயம் செஞ்சா நம்ம நரகத்துக்கு போயிடுவோம். ஓகே, இதுல வந்து என்ன சொல்லிருக்காருன்னா பிரபுபாதம் சொல்லிருக்காருன்னா காம, குரோதா அண்ட் லோபா. காம வந்து லஸ்ட் டிசையர் அண்ட் குரோதா இந்த எங்கர் கோபம் அண்ட் வந்து லோபா வந்து பேராசை கிரீட். ஓகே, இந்த 3 வந்து ஒரு மனுஷனை வந்து நரக பாதையில் கொண்டு போகக்கூடிய மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது ஒரு மிஷன் மாதிரி. இந்த 3 செய்தவன் அவன் நரகத்துக்கு கன்ஃபார்மா வந்து போயிடுவான். பட் இந்த விஷயத்தை வந்து இதுக்கு முன்னாடி வந்து மின்னுக்கு வந்து கிருஷ்ணர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. பட் திரும்பியா இது ரிப்பீட் பண்றாங்கன்னா இப்ப காம, குரோதா, லோபா இதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இந்த ஸ்லோகத்தை அவர் இது பண்ணல. இந்த ஸ்லோகத்தோடைய ஒரு டீப் மீனிங் என்னன்னா செகண்ட் லைன்ல, அதாவது தன் உணர்விற்கு அனுகூலமான செயல்களை செய்து படிப்படியாக பரம இலக்கை அடைகின்றார். எஸ், இந்த ஸ்லோகத்தை பாத்தீங்கன்னா ஏத விமுக்த கௌந்தையா தமோ துவாரே ஜீவி நரகா. ஓகே, தமோ துவாரேனா அந்த நரகம் வந்து நரகலோகம் வந்து பாத்தீங்கன்னா ஹெலிஸ் பிளானட், அது வந்து ரொம்ப வந்து கீழே இருக்கும். ஓகே, இது பூஹா சுபஹா தபஹ ஜனஹ சத்யம். அதல வித்தல கலாத்தல ரசத்தல மகாத்தல பாதாள இது நரகலோகம். ஓகே, அப்ப 7 நரகலோகம் இருக்கு. இதுல எந்த நரகலோகம் வேணா போலாம். கிட்டத்தட்ட பார்க்கிறது வந்து 5வது காண்டத்துல ரிஷபதேவ மகாராஜா வந்து அவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. 22 நரகலோகம் இருக்கு. ரௌரவம், மகாரௌரவம், அப்புறம் வந்து சோ மெனி ஹெலிஸ் பிளானட். ஓகே, நீங்க ஒன்றுக்கு சீட்டிங் ஏமாத்துறீங்க. ஓகே, ஹெலிஸ் பிளானட் சாதாரண ஒரு எறும்பு வந்து பிச்சு போடுறோம், அதுக்கு ஒரு தண்டனை இருக்கு. எவ்ரிதிங் எல்லாத்துக்கும் தண்டனை இருக்கு. ஓகே, அப்போ வந்து இதெல்லாம் வந்து எப்படி கல்குலேட் பண்றாங்க, இல்லை எப்படி இது பண்ணப்படுது, இதெல்லாம் வந்து பாகவதத்திலே போட்டிருக்கு. பட் இங்க வந்து என்னன்னா ஆஷரத் யாத்மா ஸ்ரேயா, அந்த ஸ்ரேயா என்ற வார்த்தை ரொம்ப 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 முக்கியமான. ஸ்ரேயா என்ன அர்த்தம்னா இங்க தமிழ்ல வந்து நன்மை தரும். ஓகே, இங்கிலீஷ் என்ன இருக்கு? இங்கிலீஷ்ல ஸ்ரேயா என்ற வார்த்தை என்ன போட்டிருக்கு? யாரு இங்கிலீஷ்ங்க? மோகன மாதிரி. ஆஸ்ரயா என்ன போட்டிருக்கு? சாரி, ஸ்ரேயா இங்கிலீஷ்ல பெனடிக்ஷன். ஓகே, குட் பெனடிக்ஷன்லாம் ஸ்ரேயா. ஓகே, இங்க வந்து பாத்தீங்கன்னா 2 விஷயம் இதுக்குள்ள இருக்கு. ஒன்னு வந்து ஸ்ரேயா, ஒன்னு வந்து இங்க சொல்ல வராத ஒரு வார்த்தை என்னன்னா பிரேயா. ஸ்ரேயா அண்ட் பிரேயா. ஸ்ரேயானா வந்து என்னதுன்னா the good path, அதாவது பகவானுக்கு பாதைக்கு, பகவானுக்கு அனுகூலமான, பகவானுக்கு ஃபேவரபிளான பாதை, அவருக்கு கிட்ட பகவான் பக்திக்கு நம்ம வந்து நல்லா பக்தி செய்யக்கூடிய பாதை ஸ்ரேயா. பிரேயா வந்து என்னதுன்னா பகவான் பாதைக்கு எதுலாம் தடையா இருக்கும், ஆப்ஸ்டக்கல்,
அதெல்லாம் வந்து பிரேயர். இது ரெண்டு டைப்பா பிரியுது. இப்போ என்ன சொல்றேன்னா பகவானுடைய பாதைக்கு நல்லபடியான இந்த ஸ்ரேயன்ற பாதையை வந்து செலக்ட் பண்ணி இந்த காம குரோதா லோபா இந்த மூன்று வகையான இந்த மிகப்பெரிய ஒரு ஒரு என்ன சொல்றது இந்த மூன்று அந்த அசுர குணத்திலிருந்து நம்ம வெளியாகணும். இதுதான் வந்து இந்த ஸ்லோகத்துல சொல்ல வராங்க. பட் இதுக்குள்ள வந்து நம்ம வந்து கொஞ்சம் அப்படியே ஒண்ணா கொஞ்சம் வந்து டீப்பா கொஞ்சம் பார்க்கலாம். நிறைய விஷயம் உள்ளுக்குள்ள இருக்கு இந்த சப்ஜெக்ட் மேட்டர்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து காம அண்ட் குரோதா லோபா இந்த மூன்று குணங்கள் வந்து மொத்தம் 6 அசுர குணங்கள் இருக்கு. காம குரோதா லோபா மோக மத மாத்சர்யம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இதுல மெயினாவே காம குரோதா லோபா, ஓகேவா? லஸ்ட் டிசையர், ஆங்கர், அப்புறம் வந்து கிரீட், அதாவது காமம், அப்புறம் வந்து பேராசை, அப்புறம் கோபம். இந்த மூன்று வந்து பாத்தீங்கன்னா எந்த உடம்புல இருக்கு? நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 உடம்பு இருக்கு. ஒன்னு வந்து சூக்ஷ்ம சரீரா அண்ட் ஸ்தூல சரீரா. இப்ப கையில புண்ணு வாயில காயம்னா வெளியில தெரியும். ஆனா காம குரோத லோபா வந்து வெளியில தெரியாது. அது உள்ளுக்குள்ள செட்டில் பாடியில் இருக்கு, சூக்ஷ்ம சரீரத்துல இருக்கு. ஓகே, இப்போ இந்த சூக்ஷ்ம சரீரம் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் காரணம் என்னன்னா இப்ப நீங்க பகவத்கீதை முன்னாடி படத்தை பார்த்துருப்பீங்க. அந்த பிக்சர்ல போட்டிருக்கும் ஒரு ஒரு சேரிட் இருக்கும், ஒரு ரதம் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா மெனுக்கு வந்து ஒரு 5 குதிரை இருக்கும், 5 ஹார்ஸ் இருக்கும். அப்புறம் அதுக்கப்புறம் வந்து அதோட கயிறு இருக்கும். பிறகு வந்து பார்த்தீங்கன்னா டிரைவர் இருப்பாரு. அப்புறம் அந்த சேரிட் வந்து ஓடும். பார்த்துக்கிட்டீங்கன்னா இப்போ அந்த 5 குதிரை தான் வந்து 5 ஹார்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா 5 சென்சஸ், கண்ணு காது மூக்கு வாய் கொடுது. ஓகே, பிறகு வந்து அந்த கயிறு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குதிரை கட்டியிருக்க அந்த கண்ட்ரோல் பண்ணுற கயிறு வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட். ஸோ மைண்ட் மனசு. அப்புறம் வந்து அந்த அந்த கயிறை பிடிச்சிருக்கிற அந்த டிரைவர் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா புத்தி. ஓகே, இன்டெலிஜென்ட். தென் அதுக்கப்புறம் பின்னாடி அந்த பேசஞ்சர் அது வந்து யாருன்னா ஆத்மா. ஓகே, இதுதான் வந்து இந்த பாடியோட ஸ்ட்ரக்சர். இதுதான் வந்து நம்ம வந்து பேசிக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். காரணம் என்னன்னா இப்போ இந்த காம குரோதா லோபா இது எல்லாம் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த மனசுல இருக்கு. இந்த இடத்துல அது வந்து இருக்கு. சம்டைம் மனசு வந்து பார்த்தீங்கன்னா மன சஞ்சலஹா சாப்டர் 6:32 நினைக்கிறேன். மனதி சஞ்சலஹா, மன சஞ்சலம் லைக் மங்கி மேல் குரங்கு மாதிரி அது இங்கே நாங்க தாவும் அங்கேயே நாங்க தாவும் அங்கேயும் தாவும். சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா மனசு வந்து புத்தியோட கண்ட்ரோல் தான் இருக்கணும். ஆனால் மனதோடைய அந்த பொட்டன்சி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த மனசு வந்து புத்தியும் கண்ட்ரோல் பண்ணும், சென்சஸையும் கண்ட்ரோல் பண்ணும், இந்த ஓவர் பாடி மொத்த பாடி கண்ட்ரோல் பண்ணிடும். அதனால தான் நம்ம நிறைய இடத்துல வந்து பார்க்குறோம். இப்போ சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சைல்டு ரேப் நடக்குது. அப்போ சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கொலை நடக்குது. சில இடத்துல வந்து பணத்தை ஏமாத்துறாங்க. ரொம்ப வந்து பிக் மணி வந்து அப்படியே வந்து எடுத்துட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரியா வந்து இதெல்லாம் நடக்குதுன்னா காரணம் என்னன்னா மனசு, இந்த மைண்ட். இந்த மனசு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபுல் டாமினேட்ல இருக்கு. அந்த மனசு தான் வந்து ஃபுல்லா வந்து பாடியோட அந்த உடம்போட இன்டெலிஜென்ட், அப்புறம் சென்சஸ், அப்புறம் ஆத்மா ஃபுல்லா கவர் பண்ணிடும். பிகாஸ் மனசு வந்து மைண்ட் வந்து வெரி 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 ஸ்ட்ராங். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா கீப் கிருஷ்ணா இந்த யோர் மைண்ட். எப்பவுமே மனசுல வந்து பகவானை வந்து நம்ம வைக்கணும். அது ரொம்ப வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் நம்ம கிருஷ்ண பக்தி வரும். இப்ப இந்த மனசு வந்து எதனால வந்து இந்த காம குரோத லோபா எதனால நடக்குதுன்னா பிகாஸ் 3 மூட் ஆஃப் நேச்சர். 3 குணத்தினால ரஜோ தமோ அண்ட் சத்துவகுணம். ஓகே, இப்ப 4 சீசன் இருக்கு. நம்ம 4 சீசன், ஸ்ப்ரிங் சீசன், அப்புறம் வந்து என்ன சொல்ற சம்மர் இருக்கு. பட் ஸ்ப்ரிங் சீசன் பாத்தீங்கன்னா அதாவது கோடை, அதாவது என்ன சொல்லுவாங்க வசந்த காலம், இலை உதிர காலம். இப்போ வந்து இலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாகி அது வந்து கீழே வந்து உதிர்ந்து புது இலை பிறக்கும். அதே போல இந்த 3 குணத்தினால நம்மளுக்கு வந்து என்ன நடக்குதுன்னா நம்ம வந்து அந்த 3 குணத்துல ஒவ்வொரு வாட்டி நம்ம கர்மங்கள் செய்யறோம். அது வந்து சாத்வீகத்துல சில கர்மம் செய்யறோம், ராஜசீகல சில கர்மம் செய்யறோம், தென் தாமசில சில கர்மங்கள் செய்யறோம். அது என்ன ஆகுதுன்னா அது வந்து அடுத்தடுத்து இந்த இப்ப வசந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த இலை உதிர காலத்துல இலையெல்லாம் உழுதுரும், திருப்பி புது இலை வரும். அதே போல என்ன நடக்குதுன்னா நமக்கு வந்து செஞ்ச கர்ம வினைகள்னால செஞ்ச கர்ம வினைகள்னால ஒவ்வொரு காரியத்தினால ஒரு ஆக்ஷன்னால நம்மளுக்கு ரியாக்ஷன் வந்துட்டே இருக்கும். நம்மளுக்கு ரியாக்ஷன் வந்துட்டே இருக்கும். இப்போ வந்து இந்த பிரிவில் நம்ம ஒரு ஆக்ஷன் செய்வோம், நெக்ஸ்ட் பிரிவில் பார்த்தீங்கன்னா அது ஒரு ரியாக்ஷன். நீங்க கத்திரிக்காய் வந்து போட்டீங்கன்னா நீங்க கத்திரிக்காய் தான் எடுக்க முடியும். நீங்க சோளம் போட்டீங்கன்னா நீங்க சோளம் எடுக்க முடியும். நீங்க கத்திரிக்காய் தானா பண்ணி நீங்க வந்து ஐ வாண்ட் ரம்புதான் கேட்டீங்கன்னா கிடைக்காது. அப்ப அந்த மாதிரி வந்து நம்ம வந்து அந்த ஒரு ஆக்ஷனுக்கு நம்ம ரியாக்ஷன் பார்த்துட்டே இருக்கும் நம்ம. அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 3 மூட் ஆஃப் நேச்சர். அதாவது பப்பட் பார்த்துருக்கீங்களா, பொம்மலாட்டம், பப்பலாட்டம். அந்த பப்பட் வந்து இப்படி செய்யும்போது அதெல்லாம் கீழே ஆடும். அதே போல 3 மூட் ஆஃப் நேச்சர்
பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒவ்வொரு வாட்டி நம்மளுக்கு வந்து இது பண்ணிட்டே இருக்கு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிருஷ்ண பக்தி வந்து என்ன சொல்லியிருக்குதுன்னா நம்ம வந்து பியாண்ட் இந்த மூட் ஆஃப் நேச்சர், இந்த 3 மூட் ஆஃப் நேச்சர் போகணும். அதாவது இந்த 3 குணங்களுக்கு அப்பாற்பட்டு போகணும். அதான் சுத்த சாத்விக குணம், பியோர் மூட் ஆஃப் குட்னஸ், சுத்த சாத்விக குணத்துக்கு போகணும். இப்போ நம்மளுக்கு வந்து யார் வந்து காமா குரோதா லோபா இல்லைங்க, எனக்கு காமமே இல்லை, எனக்கு குரோதமே இல்லை, எனக்கு லோபமே இல்லை, நம்மளுக்கு அது தெரியாது. நம்ம வந்து பிராகிருத வஸ்து, பிராகிருத வஸ்துனா என்னன்னா நம்ம வந்து மெட்டீரியல், நம்மளோட மைண்ட் பிராகிருத வஸ்து மெட்டீரியல், நம்மளுடைய புத்தி பிராகிருத வஸ்து மெட்டீரியல், எல்லாம் பௌதிகமானது. பட் ஆத்மா வந்து அப்ராகிருத வஸ்து. அப்ராகிருத வஸ்துனா என்ன ஆகுதுன்னா ஸ்பிரிச்சுவல். அப்ப என்ன இது மைண்டோட இந்த மனசோடைய ஆதிக்கம் டாமினேட் வந்து அதிகமா இருக்கும்போது இந்த ஆத்மா உள்ளுக்குள்ள ஆத்மா ஆன்மீக வஸ்து சித் வஸ்து பிராகிருத அப்ராகிருத வஸ்து என்ன ஆயிருது, அது அப்படியே வந்து அவித்யால மாறிடுது. அவித்யான இக்னோரன்ஸ், ஃபுல் இக்னோரன்ஸ்ல மாறிடுது. இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, ஒரு இருட்டு ரூமுக்குள்ள போறாங்க, ஒரு பேபி உள்ளீங்க, அது என்ன ஆயிரும், அதுக்கு எல்லாம் ஒண்ணுமே தெரியாது. இப்போ நாக்கால் இடிச்சுக்கும், அப்புறம் வந்து இதில் இடிச்சுக்கும், அதில் இடிச்சுக்கும். அதே போல ஆத்மா வந்து நம்ம பாடிக்கு இருக்கும்போது ஆத்மா வந்து அவித்யா ஸ்டேஜ், இக்னோரன்ஸ் ஸ்டேஜ். இக்னோரன்ஸ் ஸ்டேஜ்னா அது ஃபுல்லா பிளைண்ட். அப்ப என்ன ஆயிடும், ஆத்மா வந்து அவித்யால இருக்கும்போது இக்னோரன்ஸ் இருக்கும்போது மைண்ட் டாமினேட் பண்ணும், மனசு வந்து ஆதிக்கம் செலுத்தும். அப்ப மனசு ஆதிக்கம் செலுத்தும் போது என்ன ஆகுதுன்னா மனம் எங்கெங்கெல்லாம் வந்து ஆசைப்படுதோ அங்க வந்து புலன்கள் ஆட்டோமேட்டிக்கா சென்சஸ் ஆட்டோமேட்டிக்கா போகும். இப்ப மனசு வந்து என்னன்னா அந்த கயிறு எதுவோ அப்ப முன்னுக்கு அந்த கயிறு முன்னுக்கு என்ன இருக்கு, குதிரை இருக்கு, ஹார்ஸ் இருக்கு. அப்ப என்ன ஆகும், அந்த அந்த கயிறு வந்து இப்படி திரும்பிச்சுன்னா ஹார்ஸ் எல்லாம் அந்த அந்த குதிரை எல்லாம் இப்படி போகும். அப்ப கண்ட்ரோல் கயிறு இப்படி போனுச்சுன்னா குதிரை எல்லாம் இப்படி போகும். அதே போலதான் மனசு வந்து அது பண்ணி ஒரு வாட்டி தான் யாரு கேட்க போற பண்ணிடும், பரவாயில்ல புக்கெல்லாம் போட்டிருக்கு, நம்ம ஒரு வாட்டி பண்ண ஒன் டைம் ஒன் இல்லை that asking sorry to நம்ம வந்து begging sorry to சில ப்ரோவாதா நம்ம அப்ரூவல் பண்ணி கேட்கலாம். இங்கே தான் என்ன ஆகுது, கர்ம காண்டம் உருவாகுது. அதாவது கர்ம காண்டம்னா என்னதுன்னா நம்ம வந்து பாயஸ் ஆக்டிவிட்டி புண்ணிய காரியம் செய்கிறோம், அப்புறம் பாவம் செய்கிறோம், ஏன்னா அதுக்கு வந்து பிராயச்சித்தம் பலன் தேடும். அதாவது வந்து எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு நம்ம வந்து பலன் தேடும், எல்லாம் பாவம் செஞ்சு பலன் தேடும். இதெல்லாம் வந்து என்னன்னா யானை வந்து 2 மணி நேரம் 3 மணி நேரம் தண்ணியில் போய் குளிக்கும், எல்லாம் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு எனக்கு வந்து கடை வந்தோடனே அந்த மண் சேண்டை தூக்கி யானை தூக்கி தலையில் கொடுக்கும் அந்த மாதிரி. அப்போ வந்து என்னன்னா இந்த 3 குணங்கள்ல நம்ம வந்து மாற்றி நம்மளை வந்து டைரக்ட் பண்ணிட்டே இருக்கு. இப்போ நம்ம வந்து என்னன்னா இந்த 3 குணத்தை 3 மூட் ஆஃப் நேச்சர்லேருந்து நம்ம வந்து வெளியாகணும்னு நம்மளுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் திங் முதல் விஷயம் என்னன்னா நம்மளுக்கு நாலேஜ் இருக்கணும். நம்மளுக்கு உண்மையாக லோக்கல் தமிழில் சொன்னால் நம்மளுக்கு அறிவு வந்து நம்ம வளர்த்துக்கணும். நாலேஜ் வித்தவுட் நாலேஜ் ஞானம் இல்லை என்றால் யூ கேனாட் சர்வைவ் இன் கிருஷ்ணா கான்ஷியஸ்னஸ். பிகாஸ் காரணம் என்னன்னா நம்ம மாயை எப்படி டிஃபீட் பண்ணுவோம், ஹவு டு டிஃபீட் மாயா. ஜீரோ நாலேஜ் வச்சுக்கிட்டு ஐ வாண்ட் சாண்டிங் ஒன்லி, நான் சாண்டிங் ஹரிதாசம் சாண்டிங் பண்ணேன், கேனாட். பிகாஸ் காரணம்னா வெறும் சாண்டிங் வந்து வித்தவுட் நாலேஜ் சாண்டிங் பண்ணீங்கன்னா தென் அதோட பொட்டன்சி தெரியாது. அதனால ஆச்சாரியர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் பாகவதம் பகவத்கீதா அப்படின்னு சொல்லிங்கன்னா நித்தியம் பாகவத சேவையா, நித்தியம் பகவதா, எவ்ரிடே மஸ்ட் டு லிசன். அதுதான் வந்து நம்ம நாலேஜோடைய முதல் விஷயம். எவ்ரிடே வந்து நம்ம லிசனிங் பண்ணணும். அட்லீஸ்ட் வந்து ப்ராப்பரான கிளாஸ் லிசன் பண்ணணும். அட்லீஸ்ட் நம்ம முடியலன்னா அட்லீஸ்ட் ஒரு 1 hour இல்லை ஒரு ½ an hour அட்லீஸ்ட் நம்ம வந்து லிசனிங் ப்ராசஸ் நம்ம வளர்த்துக்கணும். சுண்மதா சுவாகதா கிருஷ்ணம் புண்ணிய சிரவண கீர்த்தனம். பகவான் கதா வந்து கிருஷ்ண கதா வந்து புண்ணிய சிரவண கீர்த்தனம் இஸ் வெரி ஆஸ்பீஷியஸ், மங்களம். உள்ள போனோன்னே சட்டியில் கரை பட்டவங்க எப்படி குளோரைஸ் ஊற்றுவோம் கரையெல்லாம் போயிருந்தோ பகவான் ஹரி கதா வந்து கௌர கதா கிருஷ்ண கதா இஸ் லைக் குளோரைக்ஸ் மாதிரி உள்ள போயிட்டு எல்லா அழுக்கையும் வந்து அது கிளியர் ஆகிடும். ஏன்னா அது கிளியர் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம வந்து இப்போ ஒரு பையனுக்கு வந்து வயிற்றுல வந்து சும்மா சேர்ந்து சமத்துல வந்து வலி, ஒரே வயிற்றுல வந்து ஒரே இது மாத்திரை போட்டு என்ன ஆயிடும் எல்லாம் வாங்கிட்டு எடுப்பாங்க. அந்த மாதிரி ஹரிக்கதை உள்ள என்டராக வாங்கி எல்லா அழுக்கும் வெளியே வரணும். ஹரிக்கதை உள்ள போகுது டார்க்னஸ் வாங்கி வெளியே வரலன்னா சம்திங் ராங்.
நம்மளுடைய ப்ராசஸ்ல ஒன்னா ஃபர்ஸ்ட் என்னதுன்னா லிசனிங் ஹரிகதா இன் என்டிட்டிஸ், அதாவது கவனக்குறைவாக கேட்கறது. தென் த செகண்ட் திங்ஸ் என்னன்னா அகங்காரம். அகங்காரம் இருக்கும் பொழுது ஹரிகதா கேனாட் என்டர் ஆகாது. 2 டிப்ஸ். அகங்காரம் இருக்கும்போது ஹரிகதா உள்ள என்டர் ஆகாது. தென் இன் அட்டென்டிவ் ஹரிகதா, அதாவது கிளாஸ் கேட்கும் போது கவனம் குறைவாக இருக்கும்போது அது வந்து உள்ள ஓ ஐ நோ திஸ் டாபிக், ஐ நோ திஸ் டாபிக், ஐ நோ திஸ் டாபிக், இந்த இந்த இது நான் கேட்டிருக்கேன் சொல்லும்போது அது ஆட்டோமேட்டிக்காக அது அகங்காரம் இருக்கும்போது உள்ள போகாது. நீர் அகங்காரம் எப்போ வந்து வித்தவுட் ஃபால்ஸ் ஈகோ இருக்கிறோமோ தென் அந்த ஹரிகதை உள்ள என்டர் ஆகும். அதனால சில புரோபாதா பிருந்தாவனத்தில் கூட சோ மெனி சன்னியாசி எல்லா சன்னியாசி சொல்லியிருக்கோம். தென் இட் ஆத்ம தத்துவா. அவர் வந்து ராதா கிருஷ்ண லீலா, அவர் வந்து என்ன சொல்லுவாங்க யுகலா மீலானா, அவர் வந்து அஷ்டகால லீலா அதெல்லாம் பேசல. ஒரு ஆத்ம தத்துவம், ஒரு ஆத்ம, அதான் ரொம்ப முக்கியம். அப்ப நம்ம இந்த பாவனம் செய்யும் பொழுது நரகலோகத்துக்கு போகும்போது who go to நரகலோகா, பாடி ஓ ஆத்மா? ஆத்மா, சோல். ஆனா சோல் வந்து எப்படி நரகலோகத்துக்கு போகுதுன்னா அங்க ஒரு பாடி வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி வச்சிருப்பாங்க, செஞ்சு வச்சிருப்பாங்க. நீங்க என்னென்னலாம் நமக்கு கூத்து பண்றோமோ அந்த கூத்துக்கு தகுந்த மாதிரி நமக்கு தண்டனை கிடைக்கிற மாதிரி அங்க ஒரு பாடி இருக்கும். தென் அந்த பாடி நம்ம எடுத்துக்கிட்டு தென் நம்ம வந்து நரகலோகத்துக்கு போய் அங்க உள்ள பஞ்சாயத்தை முடிச்சுட்டு அங்க உள்ள தண்டனை அனுபவிச்சுட்டு திருப்பி நம்ம வந்து மீண்டும் நம்ம வந்து மெட்டீரியல் வேர்ல்ட். ஆனா அந்த பாடி நம்ம வந்து நம்ம கம் டு மெட்டீரியல் வேர்ல்ட் அகைன், அந்த பாடி வந்து மனித உடலாக தான் இருக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை. மேபி டைகர், புலி, மீன், கழுதை, வாழை மரம், கப்பாம்பூச்சி, கொசு, எனி பாடி எந்த படம் இருக்கலாம். ஓகே, அதாவது எம்எம்வாபி ஸ்மரன் பாவம். ஸ்மரன் மீன்ஸ் நீங்க லாஸ்ட்ல டைம் ஆஃப் டெத் என்ன நீங்க ரிமெம்பர் இருக்கீங்களோ தென் அக்கார்டிங் டு தட் அதை வச்சு தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் பாடி. ஆனா அதுக்கு அந்த கேப்ல நீங்க நமக்கு எல்லாம் நரகத்துக்கு என்னென்ன போய் அனுபவிக்கும் எல்லாம் அனுபவிச்சு வந்துடும். ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த மனசு தான், இந்த மனசோடைய டாமினேட்ல தான் இந்த மொத்த பாடியும் வந்து பாவம் செய்யுது. இந்த மொத்த பாடி வந்து பாத்தீங்கன்னா இந்த மனதோடைய என்ன சொல்லுங்க அதோட கைட்ல தான் பாத்தீங்கன்னா பாவம் செய்யுது. இப்ப இந்த 3 மூட் ஆஃப் நேச்சர் சொன்னல, சத்துவ ரஜோ தமோ சொன்னல, இதோடைய 2 ஏஜென்ட் இருக்காங்க, 2 ஏஜென்ட். இப்போ சத்துவ ரஜோ தமோ இருக்குல்ல, அதோட 2 ஏஜென்ட் வந்து யாருன்னா, ஒன்னு காலா, காலா மீன்ஸ் டைம், ஒன்னு வந்து குணா. ஓகேவா? அந்த சத்துவ ரஜோ தமோ குணம் எடுத்துக்கலாம். இப்போ இந்த காலா டைம் என்ன பண்ணும், இந்த டைம் வந்து நம்மளுக்கு வந்து இந்த ஓட 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 என்ன ஆக்கிடும்னா நம்மளுக்கு வந்து இந்த 3 குணத்தில் அப்படியே வந்து நம்மளுக்கு வந்து அப்படியே மிக்ஸ் ஆகி நம்ம டைம் காலம் ஃபுல்லாக ஓடிடும். ஸோ மச் நம்ம வந்து டைம் வந்து நம்ம வேஸ்ட் பண்ணிடுவோம் நம்ம வாழ்க்கையில். அதே போல் நம்ம வந்து இந்த குணங்கள், இந்த 3 குணா வந்து நம்ம வந்து சம்டைம் சத்வி, சம்டைம் ராஜசீக குணத்தில் இருக்கும், அப்போ சம்டைம் வந்து தமோ குணத்தில் இருக்கும். இந்த மாதிரி 3 குணத்தில் மிக்ஸ் ஆகி இருக்கும்போது தான் இந்த காமம், குரோதா, லோபா அது வந்து இந்த கிராஃப் ஏறி 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 இறங்கணும். தென் அடுத்து அது வந்து நம்ம வந்து நரகலோகத்துக்கு போகிறதுக்கு நம்மளுக்கு வந்து அது வந்து இது பண்ணுது. இப்போ இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா, இந்த ஃபர்ஸ்ட் வந்து இந்த 3 விஷயத்துலேருந்து வெளியாகணும்னா வாட் எவர்லாம் நீங்கள் வந்து இந்த டிமானிக் குவாலிட்டி, டிமானிக் திங்ஸ்லேருந்து இந்த அசுர தரத்தில் வெளியாகணும்னா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்ரவணம், ஹரிகதா. ஃபர்ஸ்ட் வந்து ஹரிகதா. ஓகே, நயனம் சித்தந்தி சஸ்திராணி நயந்தி பாவகா அப்படின்னு சொல்லி சாப்டர் 2ல இருக்கு. ஆத்மா வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ண முடியாது, ஆத்மா வெட்ட முடியாது, ஆத்மா வந்து இட்டர்னல், ஆத்மா வந்து நித்திய வஸ்து. இந்த மாதிரி ஆத்மாவை பற்றி நம்ம வந்து கம்ப்ளீட் நாலேஜ் நம்ம வளர்த்துக்கிட்டோமே, ஆனால் கம்ப்ளீட் நாலேஜ் ஆஃப் ஆத்மா நம்ம வளர்த்துக்கிட்டோம்னா தென் நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் என்ன நடக்குன்னா, நம்பர் 1 என்னதுன்னா நம்ம அப்போதான் நம்மளுடைய ஓன் ஸ்வரூப், நம்மளுடைய ஓன் ஐடென்டிட்டி, நம்ம யாருன்னு சொல்லி நமக்கு அப்போதான் தெரியும். நம்மளுக்கு நம்ம ஓன் ஸ்வரூப் ஏன் தெரியும்? ஏன் வந்து எல்லா ஆச்சாரியர்கள், சில புரோபாதா, எனி ஆச்சாரியா, பக்தி சித்தாந்த தாக்கூர், அப்புறம் வந்து பக்திவந்த் தாக்கூர், ஜெய்வ தர்மா, நீங்கள் ஜெய்வ தர்மா பார்த்தீங்கன்னா எல்லாம் ஆத்ம தத்துவம் பற்றி தான். வாய் ஆத்ம தத்துவத்தை புரிஞ்சுக்கணும். பிகாஸ் காரணம் என்னன்னா, நீங்க ஆத்மா, ஐ அம் த சோல், ஐ அம் நாட் பாடி, அந்த அந்த பாயிண்ட்க்குள்ள, அந்த தத்துவத்துக்குள்ள நீங்க வந்தா மட்டும்தான் தென் நெக்ஸ்ட் வந்து என்ன செய்யலாம், நீங்க வந்து பகவானை தெரிஞ்சுக்க முடியும்.
நீங்க நான் யார் அந்த பொசிஷனுக்கு வராத வரைக்கும் நீங்க கடவுள் யார் என்ற பொசிஷனுக்கு நீங்க தெரிஞ்சுக்கவே முடியாது. அது அந்த ஞானம் உள்ள என்டர் ஆகாது. பிகாஸ் நீங்க ஆத்மான்னு சொல்லி அந்த ஓர் சொரூபம், இந்த ஓர் சொரூபம் வந்து நமக்கு தெரியாத வரைக்கும், அந்த நாலேஜ் இல்லாத வரைக்கும், வித்தவுட் நாலேஜ் யூ cannot அண்டர்ஸ்டாண்ட் பகவான். cannot அண்டர்ஸ்டாண்ட் பகவான் நம்ம புரிஞ்சுக்க முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஓன் சோறு ஹரிக்கதை கேட்கறதுனால, ஆத்ம தத்துவம் கேட்கறதுனால முதல் வந்து நம்மளுடைய ஓன் சோறு தெரிஞ்சுக்க முடியும், ஓன் ஐடென்டிட்டி. தென் நெக்ஸ்ட் வந்து என்ன, பரவஸ்து பகவான், பரதத்துவ பகவான். அந்த பகவான் வந்து யாரு? பகவான் என்ன தத்துவம்? கிருஷ்ணன் என்ன தத்துவம்? யாரு பாரத சொல்லுங்க இருக்கிறாங்க? மோகனா மாதாஜி, வாட் இஸ் த கிருஷ்ணா? கிருஷ்ணா வாட் தத்துவம்? அத்வைத ஞான தத்துவம். கிருஷ்ணா வந்து யாருன்னா அத்வைத ஞான தத்துவம். அத்வைதா, துவைதா மீன்ஸ் வந்து என்னன்னா டூ, துவை மீன்ஸ் டூ, அத்வைதா மீன்ஸ் என்ன? ஒன். கிருஷ்ணா இஸ் த ஒன், சிங்கிள் தத்துவா, ஒன் தத்துவா. அத்வைத ஞான, ஞான மீன்ஸ் ஃபுல் கம்ப்ளீட் நாலேஜ். கிருஷ்ணா என்ன தத்துவம்னா அத்வைத ஞான தத்துவம். அந்த அத்வைத ஞான தத்துவம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். தென் அப்பதான் நம்ம வந்து பார்க்க முடியும். ஓகே, தென் அந்த ஆத்ம தத்துவத்தை தெரிஞ்சிட்ட பிறகுதான் செகண்ட் அடுத்த தேர்ட் விஷயம் என்ன நடக்குன்னா, ஐ சேவகா, பகவான் வந்து சேவையா. மூன்றாவது பாயிண்ட் தெரியும், நம்ம வந்து சேவகா, பகவான் சேவையா. சேவகா என்ன அர்த்தம்னா நம்ம வந்து சேவிஸ் கொடுக்கணும், சேவை பண்ணணும். கிவ் யுவர் சேவிஸ் டு லார்ட் கிருஷ்ணா. தென் சேவையா, சேவையா என்ன அர்த்தம்னா அவர் வந்து அக்செப்ட் பண்ணிக்குவார். பகவான் கிருஷ்ணா வந்து அக்செப்ட் பண்ணிக்குவார், சேவையா. ஆனா நம்ம வித்தவுட் நாலேஜ்ல நம்ம இருக்கும்பொழுது, நமக்கு நாலேஜ் இல்லாம இருக்கும்பொழுது, இந்த ஆத்மா அவித்யா, அவித்யா மீன்ஸ் என்னது? இக்னோரன்ஸ் இருக்கும்போது அது என்ன நினைக்குன்னா, ஐ அம் தி என்ஜாயர், நான் தான் அனுபவிக்கணும், நான் தான் வந்து சேவையா நினைச்சுக்கணும் இந்த ஆத்மா. ஆக்சுவலி யார் வந்து சேவையா? பகவான் கிருஷ்ணா சேவையா. போக்தாரம் யக்ஷ தபசாம் சர்வலோக மைஸ்வரம் சுஹ்ருத சர்வபூதானம் ஞாதம் சாதிருச்சதி. போக்தாரம், ஐ அம் தி போக்தா, நான் தான் வந்து அனுபவிப்பவன், நான் தான் வந்து சேவையா. ஆனா அதை யார் தெரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க வந்து சாந்தி உச்சதி, வெரி பீஸ்ஃபுல். ஆனா யார் வந்து இன் அவித்யா, இக்னோரன்ஸ் இருக்கும்போது, ஓ நான் தான் என்ஜாய் பண்ணணும், ஐ அம் தி என்ஜாய் நினைக்கும் போது, then you go to துக்கா. நீங்க பகவானுக்கு சேவை கொடுக்கும்போது நீங்க வந்து சாந்தி கிடைக்கும், அமைதி கிடைக்கும். பிகாஸ் அவர் நம்மளோட ஓன் சொரூபம், நம்ம உண்மையான சொரூபம் வந்து என்ன ஆகுதுன்னா, நம்ம வந்து நம்ம ஓன் சொரூபம் வந்து என்னது? சைத்தன்ய மகாபிரபு நித்யானந்த சொல்றாரு, நீவே சொரூபாய் நித்ய கிருஷ்ணதாஸ், நித்தியமான கிருஷ்ணதாசர். தென் நம்மளோட ஐடென்டிட்டிய ஐ அம் பக்தா, ஐ அம் என்ஜாயர், நம்ம ஐடென்டிட்டியை மாற்றும் போது தென் துக்கா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அண்டர்ஸ்டாண்ட்? துக்கா ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். பிகாஸ் உங்க ஐடென்டிட்டியை, உங்களோட அடையாளத்தை நீங்க மாத்துறீங்க. அவ அடையாளம், நம்மளோட ஐடென்டிட்டி வந்து என்னதுன்னா, நம்மளோட அடையாளம் நீவே சொல்ற நித்ய கிருஷ்ணதாஸ், நித்ய கிருஷ்ண, நித்தியமான பகவானுடைய தாசர், சேவகர். இப்ப பகவானுக்கு சேவை செய்யாம நம்ம வந்து நம்ம போகும்போது என்ன நடக்குதுன்னா, நம்ம டாக்டருக்கு சேவை செய்யறோம், பூச்சிக்கு சேவை செய்யறோம், பூனைக்கு சேவை செய்யறோம், வீட்டு மங்களம் வாங்க கழுவுறோம், எல்லாமே பண்றோம். பிகாஸ் காரணம் என்னன்னா, நம்மளுக்கு சேவை பண்ற ஆட்டிட்யூட் ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய ஜீன்ல இருக்கு. அது கிருஷ்ணன் கிட்ட வராத வரைக்கும் நம்மளுக்கு மற்ற இடத்துக்குலாம் போகும். தென் அதெல்லாம் என்ன கிடைக்கும்னா, நம்மளுக்கு வந்து only get துக்கா, cannot get bliss, இன்பம் கிடைக்காது. பிகாஸ் பக்தா எக்கே தவசா, ஆயந்த பக்தா கிருஷ்ணன் தெளிவா சொல்றாரு 5:30ல, சுஹ்ருத சர்வ ஞானம் சாந்தி உச்சதி. யாரு வந்து எனக்கு சேவை கொடுக்குறாங்களோ அவங்க வந்து சாந்தியா இருப்பாங்க. சாந்தி மீன்ஸ் பீஸ்ஃபுல். அப்ப அந்த ஐடென்டிட்டியை நீங்க மாற்றும் பொழுது ஆட்டோமேட்டிக் துக்கா, துக்கம் வரும்போது அது என்ன ஆகும்னா, மைண்ட் டாமினேட், மனசு வந்து மனசு தான் ஆதிக்கத்தில் இருக்கும். ஏய் நீ தான் வந்து எல்லாமே, உன்னை தவிர யாரும் இல்லை, நீ தான் வந்து எல்லாமே. அந்த அகம் அமீதி, ஆயினஸ் மைனஸ், என்ன நடக்கும்? காம குரோதா லோபா ஆட்டோமேட்டிக்காக அரைஸ் ஆகிடும். திஸ் இஸ் அதோடைய ஃபார்முலா. தென் அடுத்து வந்து என்னன்னா, நம்ம வந்து ஓன் சொரூபம் நம்ம தெரிஞ்சுக்கிற பிறகுதான் பகவான் யாருன்னு நமக்கு தெரிய முடியும். இப்ப வந்து காமம் குரோத லோபா இத மூணுத்தையும் அடக்கணும்னா, நீங்க அதை போய் நீங்க வந்து நீங்க காமம் பண்ணக்கூடாது, நான் லோபா நீங்க பேரஸ் பண்ண மாட்டேன், நீங்க கோவப்பட மாட்டேன் பாரு,
ஏய் என்ன கோபப்பட வச்சிடாது அந்த மாதிரி அது கட்டுப்படுத்த கூடாது. அது ஆர்டிஃபிஷியல். நீங்க டீ பார்க்கணும் அந்த சவுண்ட்ல சீரியல் ஓடும் அந்த சவுண்ட்லேயே வந்து பாதி மனசுலேயே வந்து பாதி சீரியல் பார்த்துருவாங்க. நீங்க பாட்டு கேட்கணும்னா அந்த பாட்டோட ஹம்மிங் அங்கே ஓடும் போது இவர் மனசுல ஒரு ஹம்மிங் ஓடும். இது ஆர்டிஃபிஷியல். இது வந்து இது வேஸ்ட் ஆஃப் டைம். நம்ம என்ன பண்ணணும்னா யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஃபர்ஸ்ட் ஆத்ம தத்துவத்தை புரிஞ்சிக்கணும். தென் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பகவான் தத்துவா தெரியும். தென் பகவான் தத்துவம் தெரிஞ்ச பிறகுதான் நம்பர் 3 வந்து நம்மளுடைய சேவை. ஆயம் த சேவகா, பகவான் வந்து சேவையானா அவர் அக்செப்ட் பண்ணிக்குவாரு, நம்ம கொடுக்கணும். அப்போ இதான் நம்மளோட ஒரிஜினல் ஐடென்டிட்டி. இந்த ஒரிஜினல் ஐடென்டிட்டி புரிஞ்சின பிறகு தென் அதான் அப்போ வந்து பூர்ண ஞானம் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக கிடைக்கிது. தென் அப்போ தான் நம்ம சேவையை ஆரம்பிக்கணும். அது அப்போதான் உங்கள் சேவை என்ன சொல்லியிருக்கிறேன். சேவை வந்து 2 டைப் சேவா. ஒன்று வந்து பிரேம சேவா, லவ்விங் சர்வீஸ். அது எப்போ ஆரம்பிக்கும்? இந்த ப்ராசஸ்லாம் நீங்கள் பண்ணும்போது தான் அது பிரேம சேவா ஆரம்பிக்கும். ஆத்ம தத்துவா, தென் பகவான் தத்துவா, தென் அதோட ரிலேஷன்ஷிப், நம்ம உறவு பகவானுக்கு நமக்கு என்ன உறவு, இந்த 3 பாயிண்ட், இந்த 3 ஃபார்முலா தெரிஞ்ச பிறகு தென் லிவிங் சேவா ஆட்டோமேட்டிக்காக டெவலப் ஆகும். இப்போ ஆத்ம தத்துவம் தெரியல, நான் ஏன் தெரிஞ்சுக்கிறேன், நான் தான் சேவை செய்யறேன் எனக்கு தெரியுங்க அப்படின்னு ஆத்ம தத்துவம் இல்லாத போது என்ன ஆகுதுன்னா தென் கிடைச்ச சேவை வந்து அது என்ன சேவை வரும்னா அது டியூட்டி சேவானா பேர் போட்டாங்க வழி இல்லை சரிதான் ஆகும். தென் பகவான் அது திருப்திப்படுத்தார். பகவான் வந்து அது வந்து ப்ளீஸ் பண்ணார். பகவான் திருப்தி அடையலைன்னா யஷ பிரசாதா பகவத் பிரசாத், யஷ் ஆ பிரசாதா நாகதி புதுவாமி. யஷ பிரசாதனா குரு திருப்தி அடைஞ்சாருன்னா தென் யஷ்யா பிரசாதா பகவத் பிரசாத கிருஷ்ண திருப்தி அடைவார். யஷ்யா பிரசாதா குரு திருப்தி அடையலாம், ஆச்சாரிய திருப்தி அடையலாம். யஷ்யா பிரசாதா கிருஷ்ண திருப்தி அடைவாரு. கிருஷ்ண திருப்தி அடையலாம் நான் கதி குதோபி. நமக்கு எங்க வேற ஆப்பர்ச்சுனிட்டி எங்க இருக்கு? நமக்கு கதி இல்லை. அதனாலதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஏன் வந்து நிறைய பேருக்கு எங்க கேட்டிருக்காங்க, ஏன் ஒரு ஆத்ம தத்துவம் தான் அந்த சாப்டர் 2ல படிச்சிருமா திருப்பி வாய் கிருஷ்ணா ரிப்பீட் ஏன் பிரபுபாதர் ரிப்பீட் பண்றாரு? ஈவன் பகவத்கீதை பாகவதம் கூட கிருஷ்ணா வந்து ஆத்ம தத்துவா, நாரதர் ஸ்பீக்கிங் ஆத்ம தத்துவா. நீங்க வந்து இந்த உடம்பு இல்லை, நீ வந்து கிருஷ்ணோட சேவை. வாய் பிகாஸ் ஆத்ம தத்துவா இஸ் அ பேசிக். ஆத்ம ஞானம் அது ரொம்ப பேசிக். நீங்க ஆத்மா என்ற விஷயத்தை நம்ம புரியலன்னா தென் அதுக்கப்புறம் வரக்கூடிய ஸ்டெப்பை வந்து செய்யவே முடியாது. நம்ம ஸோ டிஃபிகல்ட்டி. தென் என்ன ஆயிரும்? இந்த கிருஷ்ண பக்தி வந்து ட்ரை ஆயிரும், காஞ்சி போயிடும். இந்த கிருஷ்ண பக்தி காஞ்சி போய் ட்ரை ஆச்சுன்னா நம்மளுக்கு மேலும் அமிர்தா டேஸ்ட் கிடைக்காது. டேஸ்ட் கிடைக்கலன்னா இப்போ நிலத்துல வந்து ஒரு செடி இப்போ தானம் பண்ணுறீங்க, செடி இது பண்ணுறீங்க, அந்த நிலம் வந்து காஞ்சி போய் அப்படியே நிலம் வந்து போடு விட்டுருச்சு, செடி என்ன ஆகும்? அப்படியே நல்லா தலை நிற்குமா? செடி வந்து இப்படி போயிடும். தென் அவரோட நம்மளுடைய கிருஷ்ண பக்தி கிரிப்பு இந்த வெதர் தென் அது வந்து செத்து போயிடும், அழுகி போயிடும். தென் சோ மச் என்ன வரும்? உபாசகா. உபாசகனா வந்து என்னன்னா இப்போ வந்து குரு நம்மளுக்கு வந்து டீச்சர் கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து இது கொடுக்குறாரு, பிரம்மாண்டே பிரம்மத்தே கோன் பாக்கிவான் ஜீவா குரு கிருஷ்ண பிரசாத பக்தி லதா பீஜா. குரு வந்து நமக்கு பக்தி லதா பீஜா அந்த விதை கொடுக்குறாரு, சீட் கொடுக்குறாரு. ஓகே விதை விசாரு. ஓகே உன்னோட கரும வினை எல்லாத்தையும் நான் வந்து எடுத்துட்டேன். தென் நீ வந்து ஒரு பக்தி கொடுத்துருக்கேன். தென் நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வந்து வாட்டர் கொடுக்கணும். வாட்டர் சாண்டி. நீங்கள் செடிக்கு தண்ணி ஊற்றும் போது வாட்டர் கொடுக்கும்போது செடி மட்டும் வளருமா? கூட வந்து நிறைய புல்லாம் வரும். அது வந்து என்னன்னா உபாசக மீன்ஸ் வந்து என்னன்னா நம்ம சாண்டிங் சரியா இல்லைன்னா, தண்ணி ஊற்றணும் சாண்டிங் சரியா இல்லைன்னா தென் அன்வான்டட் திங்ஸ், அதாவது தேவையில்லாத விஷயங்கள் வரும். அனார்த்தம் டார்க்னஸ்லாம் அப்படியே கொஞ்சம் வளரும். அதனால தான் என்ன பண்ணுவேன், ஒரு நாள் சாண்டிங் பண்ணுறேன், கெட் டேஸ்ட். அதுதான் சாப்பிட்டு 24 hours வந்து சாண்டிங் பண்ணுறாரு, அவருக்கு நல்லா டேஸ்ட் கிடைக்குது. பிரபாத சாண்டிங் கூட டேஸ்ட் கிடைக்குது. ஐ சாண்டிங் so much years I do not get taste. Why? Then upasaka. So much unwanted things. அனார்த்தம். அது அதுக்கே தனியாக ஒரு சப்ஜெக்ட் போடணும், தனியாக ஒரு இதே போடணும் அனார்த்தத்துக்கு. அப்போ நம்ம என்னன்னா ஆத்ம தத்துவம் ரொம்ப முக்கியம். அதனால தான் சைத்தன்ய மகாபிரபு என்ன சொல்றாருன்னா
இந்த ஆத்ம தத்துவம் தெரிஞ்ச பிறகு பகவான் யாரும் தெரிஞ்ச பிறகு நம்ம பகவான் எப்படி ஒர்ஷிப் பண்ணணும்னா சைத்தன்ய மகாபிரபு கன்க்ளூஷன் ஸ்லோகா இதான் आराध्यो भगवान विजयेषु तनया तद्धाम वृंदावन रम्य काश उपासना व्रजवतु व्रगे या कल्पिता श्री भागवतम प्रमादम अमलम प्रेम प्रमादो महान श्री चैतन्य महाप्रभु मदम इदम तद्रो न परः அதாவது चैतन्य महाप्रभु சொல்லனா நம்ம வந்து ஆராத்யோ பகவான் விஜயேஷ தனயா மீன்ஸ் என்ன விஜயேந்திர நந்த கிருஷ்ணா நந்தன கிருஷ்ணா not Madhura Krishna, not Dwara Krishna. Nandana Brajesh Nandan. அதாவது கிருஷ்ணா இந்த விரஜா பூமியில பிருந்தாவனத்துல கூட அந்த கிருஷ்ணரை நம்ம வர்ஷிப் பண்ணோம். எப்படி ரம்ய அந்த தாம பிருந்தாவனம் விரஜவது வர்க்கே விரஜவது மீன்ஸ் ஏனா சுந்தர மகாராணி கிட்ட விரஜவதுனா என்ன அர்த்தம்னா லைக் கோபியர்கள் மாதிரி கோபியர்கள் மூட்ல நம்ம வந்து பகவான் வர்ஷிப் பண்ணோம். தென் அப்பதான் வந்து நமக்கு பிரேம கிடைக்கும். கோபியர்கள் என்ன மூட்ல இருந்தாங்க? இதே விஷயத்தான் வந்து கடைசி ஸ்லோகத்துல பகவத்கீதை கடைசி ஸ்லோகத்துல கிருஷ்ணன் சொல்லியிருப்பாரு சர்வதர்மம் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜா மீன்ஸ் பிரஜா பூமி பிருந்தாவனத்துல எப்படி கோபியர்கள் கிருஷ்ணனுக்கு சரணம் பண்ணாங்களோ அந்த மாதிரி சரணம் பண்ணி சொல்லுவாங்க. அதாவது சர்வதர்மம் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜா நம்மளோட வர்ஷிப் வந்து லைக் பிருந்தாவனம் கோபியர்கள் மாதிரி இருக்குன்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு. தென் அப்புறம் அந்த பிருந்தாவனம் கோபியர்கள் நம்மளுடைய வர்ஷிப் பகவான் வர்ஷிப் பண்ணணும்னா பிருந்தாவன கோபிகள் என்ன சொல்றேன்னா பிருந்தாவன கோபிகள் வந்து என்னன்னா மாதுரிய பாவா அவங்க வந்து சோ மச் லவ் மாதுரியம் அவங்க வந்து பார்த்துட்டீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு பகவான் விஷ்ணுக்கும் கிருஷ்ணனுக்கும் ரெண்டு பேருக்கும் ரெண்டு டிஃபரெண்ட் இருக்கு. கிருஷ்ணா வந்து என்னது மாதுரியம் லவ் ஸ்வீட். பகவான் விஷ்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யானா என்னதுன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். நீங்க ஸ்ரீ சம்பிரதாய பாருங்க, இப்ப இங்க ஆரத்தி நடக்குது, ஒரே ஒரு தீபம் தான், அதாவது பஞ்ச தீபம் தான். பட் ஸ்ரீ சம்பிரதாயம் வந்து பகவான் விஷ்ணு வர்ஷிப் பண்றாங்க. இந்த 1 தீபா 3 தீபா பஞ்ச தீபா அப்புறம் 32 தீபா நிறைய தீபம் இருக்கும். அப்புறம் வந்து சோ மச் ரிச்சுவல்ஸ் இருக்கும். பிகாஸ் இந்த ஐஸ்வர்யா நாராயணா விஷ்ணு பாலாஜி வந்து ஐஸ்வர்யா பாவா. அங்க வந்து கிருஷ்ண நாராயண பகவான் விஷ்ணு போயிட்டு கட்டி பிடிச்சி முதுகெல்லாம் குத்த முடியுமா? முடியாது. பிகாஸ் இந்த ஐஸ்வர்யா. பட் அப்படி கட் பண்ணா இங்க பிருந்தாவன் கிருஷ்ணா கிருஷ்ணா பார்ட்டி அண்ட் பலராம் பார்ட்டி ரெண்டு பேரும் வந்து வளர்றாங்க, ப்ளே பண்றாங்க. தென் கிருஷ்ணா டீம் தோத்துச்சுன்னா கிருஷ்ணா என்ன தூக்கி இப்போ கிருஷ்ணா வந்து அவனை தூக்கிட்டு போறாரு. அப்புறம் கிருஷ்ணரோட சாப்பிடும் போது அவங்க தட்டில புடிங்கி சாப்பிட்றாங்க. இது வந்து நம்ம வந்து பகவான் விஷ்ணு செய்யணும், நாராயணன் செய்யணுமா? cannot. பிகாஸ் ஐஸ்வர்யா பாவா நாராயணா, கிருஷ்ணா வந்து மாதுரிய பாவா லவ் அண்ட் மெரு. அப்ப இந்த டிஃபரன்ஸ் நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டாதான் தென் நம்ம கோபியை மாரி நம்ம வந்து பகவானுக்கு வர்ஷிப் பண்ண முடியும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லவ் அண்ட் அஃபெக்ஷன் மாதுரிய பாவ வர்ஷிப் கௌடிய வைஷ்ணவதாரா ரூப ரத்னாத் லைன்ல நம்ம வந்து மாதுரிய பாவ வர்ஷிப். அப்ப இந்த நாலேஜை நம்ம வந்து தெரிஞ்சுக்கும் பொழுது தென் ஆட்டோமேட்டிக்கா நம்ம மனசுக்கு இருக்கக்கூடிய காம குரோத லோகமோக மதம் ஆச்சரியம் எல்லாம் எவ்ரிதிங் எல்லாம் கிளியர் ஆயிடும். தென் லாஸ்டா இன்னொரு விஷயம் என்னன்னா நம்மளுடைய என்ன சொல்றது, இன்னொரு விஷயம் என்னன்னா நம்மளுடைய கான்சியஸ்னஸ், நம்மளுடைய உணர்வை வந்து நம்ம கான்சியஸ் உணர்வை வந்து நம்ம வந்து வளர்த்துக்கணும். அது எப்போ வளரணும்னா நம்ம கான்சியஸ் எப்போ வளரணும்னா இந்த ஹரி கதை கேட்கும் பொழுது நம்ம வந்து ரெண்டு விஷயம் வந்து செய்யணும், ரெண்டு விஷயம் செய்யக்கூடாது. ஒன்று வந்து என்னதுன்னா நம்ம சொன்னேன் கவனம் குறைவாக, அதாவது இன்அட்டென்டிவ் மைண்ட் வந்து ஒரு இடத்துல அந்த மாதிரி இருக்கக்கூடாது, நல்லா கேர்ஃபுல்லாக கிளாஸ் கேட்கும். செகண்ட் திங்ஸ் வந்து என்னன்னா அகங்காரம் ஃபால்ஸ் ஈகோ அது இருக்கக்கூடாது. பிகாஸ் கிருஷ்ணா இந்த பரமாத்மா அது உள்ள அவர் நமக்குள்ள இருக்கிறாரு. ஏன்னா நமக்கு அகங்காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா தென் அந்த ஹரிக்கதா அந்த நெக்டார் வந்து உள்ள இறங்காது. நமக்கு வந்து அகங்காரம் இல்லாமல் நீர் அகங்காரம் இருக்கும் பொழுது தென் அந்த ஹரிக்கதை நமக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்கும், நம்ம உள்ள போய் மாற்றத்தை உருவாகும். ஓகே, நம்மளுக்கு ஹரிக்கதை அந்த மாற்றத்தை நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் உருவாகும். ரெண்டாவது விஷயம் நம்ம என்ன செய்யணும்னா ஒரு ஹரிக்கதை கேட்கும் போது யார் எனி மகாராஜ் எனி சாது எனி வைஷ்ணவ பேசும்பொழுது ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரே டு அவர் குரு மகாராஜ். அந்த யார் குரு மகாராஜ் நம்ம குரு மகாராஜ் ப்ரே பண்ணிட்டு இந்த ஹரிக்கதை இந்த கிளாஸ் எனக்கு வந்து பக்தி கொடுக்கணும் அப்படி அவங்க ப்ரே பண்ண போது தென் யுவர் கேட் மனசு மைண்டோட கேட் ஓப்பன் ஆகும். எப்படி அனுமானம் வந்து திறக்கும் போது சீதாராம் உள்ள இருந்தாங்களோ அந்த மாதிரி அப்போதான் வந்து அது உள்ளுக்கு என்டர் ஆகும். தென் முக்கியமான ஒரு விஷயம் கிருஷ்ணா கவிராஜ் கோஸ்வாமி
என்ன சொல்றாருன்னா நம்ம இந்த பக்தி பாதையில் முன்னேறுனா ஒன் ஸ்லோகா, ஒரே ஒரு ஸ்லோகா, இந்த ஸ்லோகத்தை வந்து அப்படியே வந்து மாலையா போட்டு கழுத்துல போட்டுங்க, அப்படியே கரைச்சி நீங்க ஜூஸா போட்டு குடிச்சிருங்க அப்படி சொல்றாரு. என்னதுன்னா திருநாடவி சுனிச்சேன தரோதி இவர் சைஷ்ணுனா அமானினா மானத்தேன கீர்த்தனே சதாஹரி. சுனிச்சேன சைஷ்ணுனா அமானினா மானத்தேனா 3 things அது இருக்கு. சுனிச்சேன ஹம்பிள் லைக் கிராஸ், உள்ளோட பணிவா இருக்கும். சைஷ்ணுனா tolerant லைக் ட்ரீ, அவங்க வந்து சகித்து கொள்ள வேண்டும். மூணாவது ரெஸ்பெக்ட் பண்ணணும், மற்றவங்க ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும், நம்ம மரியாதை எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம எனி பொசிஷன்ல இருந்தாலும் இந்த 3த்தையும் இந்த குவாலிட்டி வளர்த்துக்கிறவங்க அவங்களும் கிருஷ்ண பக்தியில் இருப்பாங்க. தென் கீர்த்தனே சதாஹரி, அவங்க cannot be fall down, அவங்க fall down ஆகவே முடியாது. ஓகே, அந்த மாதிரி வந்து நம்ம வந்து அந்த குவாலிட்டி வளர்க்கணும்னா தென் காம போதா இந்த லோபா நம்மளுக்கு என்டர் ஆகாது. நம்ம வந்து நரகத்துக்கும் போய் நம்ம வந்து அவசரம் கஷ்டப்பட தேவை. ஓகே, பட் சோ மச் திங்ஸ், இது ஒரு சப்ஜெக்ட் நிறைய போயிட்டே இருக்கு. ஓகே, நம்ம வந்து டைம் வந்து குறைவாக்குனால நான் வந்து இதில் கூப்பிட்டு படிக்கிறேன். ஓகே, ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய். தென் அடுத்த வாரம் வந்து ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி, பகவான் ஸ்ரீராமருடைய டே. भगवान श्री रामचंद्र मूर्ति की जय, सीता लक्ष्मण हनुमान की जय, अयोध्या धाम की जय। जय बोल हरि हरि।